இது வந்து உங்க காதலோட உண்மை உள்ளம். ரொம்ப அழகான ஒரு சூப்பர் எனர்ஜி இங்க வந்திருக்கு. என்ன அப்டின்னா, எவ்ளோ தடைகள் இருந்தாலும் சரி, உங்க காதல் வெற்றி பெறும். ஏன்னா, இந்த ட்ரூ லவ் தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு கிடைச்ச கார்டு. அதுக்கப்புறம் தான் ரிலீஜியஸ் ஃபேக்டர். ஸோ ட்ரூ லவ் உண்மை காதல் வந்து வெற்றி அடையும் அப்படிங்கிறது வந்து பிரபஞ்சம் எடுத்தோனயுமே சொல்ட்டாங்க. உங்களுக்கு என்ன தடைகள் இருந்தாலும், அது ரிலீஜியஸ் ஃபேக்டரா இருக்கலாம். உங்களுக்குள்ள வந்து பணம் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கலாம். இல்லைனா ஏற்றத்தாழ்வுகள் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. உங்களுக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்குது. அதனால தான் இந்த காதல் வந்து முன்னாடி போகலை அப்படின்னா பிரபஞ்சம் சொல்கிறாங்க, இந்த உண்மையான காதல் அந்த தடைகளை உடைச்சு ஒன்று சேரும். பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம், லவ் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். இப்போதைக்கு காதலை உங்கள் மேலே போடுங்க. உங்களோட செல்ஃப் லவ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இந்த கனெக்ஷன் வந்து முன்னாடி போகிறதுக்கு. இதுக்கு முன்னாடி நான் ஒரு ரீடிங் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருப்பேன் மிரர் ரியாலிட்டியில். அதுவும் இதே கான்செப்டை பற்றி தான் பேசுது. நீங்கள் வேணும்னா அதை பாருங்கள். அதில் உங்களுக்கு கிளியர் கைடன்ஸ் இருக்கும். இதை எப்படி வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகணும், நீங்கள் என்ன பண்ணணும், அது ஃபுல்லாக செல்ஃப் லவ் பற்றி தான் பேசியிருக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த காதல் வந்து வெற்றியை நோக்கி போகணும்னா அதை தான் இந்த ரீடிங்கில் வந்து பிரபஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த காதல், இந்த உண்மையான காதல், ஏன்னா அதுலேயும் உண்மை காதல் தான் வெற்றி பெறத்துக்கான டெக்னிக்கு பிரபஞ்சம் சொல்லியிருப்பாங்க. ஸோ ரிலீஜியஸ் ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு ஒரு ஒரு தடையாக இருந்தது இவ்வளோ நாளானா, இனிமேல் அது ஒரு தடை கிடையாது. ஏன்னா அந்த தடையை இந்த காதல் ஆல்ரெடி உடைச்சிருச்சு. இந்த எனர்ஜியில் தான் உங்கள் பர்சன் இப்போ இருக்காங்க. திஸ் இஸ் த என்ன சொல்கிறது, இந்த உங்கள் பர்சனோட உண்மையான உள்ளம் வந்து இப்போ இதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கு. காதலோட உண்மை உள்ளம் இது தான். நீங்கள் காத்துட்ருக்கீங்க உங்கள் காதலுக்காக அப்படின்னா, எக்ஸாஷன் முடிஞ்சு உங்களோட ஓ மை காட் ஸ்வீட் ஹார்ட்ஸ் நீங்கள். ஏன்னா ரொம்ப நாளாக காத்துட்ருக்கீங்க. ரொம்ப ஓஞ்சு போய் காதலை நம்பிக்கை இழக்கிற தருணம் இது. ஆனால் பிரபஞ்சம் சொல்லுங்க, நம்பிக்கை இழக்காது. எவ்வளோ அழகான கார்டு. அதுதான் இங்கேயும் இருக்குது. நம்பிக்கை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஆல்மோஸ்ட் தேர், யூஆர் ஆல்மோஸ்ட் தேர். ரெண்டே விஷயம் தான் நீங்கள் பண்ணணும். நம்பிக்கையை இழக்காதீங்க, செல்ஃப் லவ்வில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரெண்டு தான் உங்களோட உண்மை காதலை உங்ககிட்ட கூட்டிகிட்டு வரும். நீங்கள் உங்கள் காதலுக்கான பலனை, ஏன்னா இந்த ஃப்ரூட் நீங்கள் இவ்வளோ நாளாக போற்றி பாதுகாத்துட்டு வளர்த்து வர இந்த காதல் செடி மரமாகி அதில் வந்து பூ பூத்து இப்போ கனி ஆகிட்டு. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த நேரம் எப்போ வந்து காய் கனியாகும், எப்போ வந்து பூ வந்து காயாகும் அப்படிங்கிறதெல்லாம் பிரபஞ்சத்தோட நேரத்தை பொறுத்தது. இட்ஸ் லைக் டிவைன் டைமிங். அதை தான் உங்கள் காதலும் இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு. பிரபஞ்சம் சொல்கிறாங்க, காயாயிடுச்சு, கனியாகிறதுக்கு கொஞ்சம் நம்ம தமிழில் அழகாக சொல்லுவோம், ஆக்க பொறுத்தவங்களுக்கு ஆற பொறுக்க மாட்டாங்களாம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தான் நான் இங்கே பார்க்குறேன். இவ்வளோ நாள் பொறுத்துட்டீங்க. பிரபஞ்சம் சொல்கிறாங்க, இனி தடைகள் வந்து உடையப்படுற தருணம். இப்போ போய் நீங்கள் வந்து ஓ மை காட், யூ நீட் டு ட்ரஸ்ட் திஸ், லுக் அட் திஸ், பிரேக் த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் கூட்ட விட்டு வெளியில் வரீங்க. இவனால இது வந்து லிட்டரலாக உங்களை அடைச்சி வச்சுருந்துருக்கலாம். அவங்கள வந்து சந்திக்க விடாமல் வந்து அவங்க தடுத்துருக்கலாம். நிறைய பிளான் பண்ணிக்கலாம் அவங்க கூட இருக்கவங்க. இனி அந்த தடைகள் உடைப்பட போகுது. ஏன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்பு, ஏன்னா உங்களை சுற்றி இருக்கவங்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. இங்கே பாருங்கள், அத்தனையும் அப்படியே வேகமாக உடச்சி எரிஞ்சிட்டு வரீங்க. ஒன்று நீங்கள் உடைக்கிறீங்க, இல்லைனா உங்களை நேசிக்கிறவங்க இந்த தடைகளை உடைக்க போகிறாங்க. சுக்கலாக உடைக்க போகிறாங்க. இந்த எனர்ஜியை நான் வந்து தூர எடுக்க விரும்பலை. லெட் இட் பி த சச் அ பியூட்டிஃபுல் ரீடிங். பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு நம்பிக்கை தராங்க, நம்பிக்கை இழக்காதே அப்படின்றாங்க. ஏன்னா நீங்கள் யூ ஆர் ஆல்மோஸ்ட் தேர். இந்த வந்து கடைசி நேரத்தில் சொதப்பி விடுறது, நம்ம தமிழில் இந்த பழமொழிக்கா பஞ்சம், வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலியை உடைச்ச கதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வெண்ணெய் திரண்டுட்டுருக்கு. நீங்கள் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு தயிரை மோராக்கி மோர்லேருந்து வெண்ணெய் எடுத்துகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. வெண்ணெய் திரண்டு வரும்போது இன்னும் வெண்ணெய் ஆகலை அப்படின்னா அந்த பானையை உடைக்கிறது என்ன பிரயோஜனம்னு கேட்குறாங்க. இவ்வளோ நாள் பொறுத்துட்டு இவ்வளோ திரண்டு வரதை உங்கள் கண்களால் பார்க்க முடியும், உங்களால் உணர முடியும். கண்டிப்பாக ஒரு எனர்ஜி ஷிஃப்ட்டு நீங்கள் இன்னொரு ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ரெண்டு ஒன்று தான், நம்ம தமிழ் வியாதி அது. ஸோ இப்போது உங்களோட பிரச்சனை எங்கேன்னு என்னால் பார்க்க முடியுது. 3Dயில் நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் கேட்குறீங்க. பிரபஞ்சம் சொல்கிறாங்க, கொஞ்சம் பொறு, உனக்கு 3Dலேயும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஐ எம் ஃபேத்ஃபுல்லி வெயிட்டிங் ஃபார் யூ. இது வெயிட்டிங் கேம். ஐ டோன்ட் வாண்ட் டு புட் இன் த ஒர்க். ஓ மை காஷ், இது வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. திஸ் இஸ் நாட் ஃபார் யூ. உங்கள் பர்சன் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் மெசேஜ் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸ்லோ அண்ட் ஸ்டடி. அவங்க வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வந்துட்டுருக்காங்க உங்ககிட்ட. உங்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் பேலன்ஸ் வந்துடும். ஸ்லோ அண்ட் ஸ்டடி. இங்கே பாருங்கள், ரொம்ப ஸ்லோவாக தான் வந்துட்டுருக்காங்க. இவங்க வந்து ஸ்லோவாக வரதுக்கு காரணம் வந்து காலை வந்து ஒரு இடத்துல வச்சு ஸ்டேபிள் பண்ணிட்டு அடுத்த காலை எடுக்கும். சகதியில் மாட்டிகிட்ருக்கோன்னு வச்சுக்கோங்க. நம்ம கீழே விழாமல் வெளியில் வரணும் அப்படின்னா அதுதான் பண்ணணும். அதுதான் இங்கே உங்களுக்கு சகதி இங்கே இருக்குது. அதுலேருந்து வரத்துக்கு அவங்க டைம் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா
ஐ எம் வெயிட்டிங் ஆன் யூ டு மேக் த ஃபஸ்ட் மூவ். நீங்கள் வந்து முதல் அடி எடுத்து வைக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் இங்கே உங்களுக்கு அந்த மாதிரி எந்த கைடன்ஸும் இல்லை. இட்ஸ் லைக் இது வந்து அவுட் சைட் எனர்ஜி. இது வந்து உங்களோட உண்மை காதல் கிடையாது. ஸோ நீங்கள் இதை நம்பணும்னு அவசியம் இல்லை. ஒரு சிலருக்கு மட்டும் நீங்கள் ரொம்ப நாளாக பேசாமல் இருந்தீங்க அப்படின்னா, இல்லைனா நீங்கள் கோச்சிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா, கிவ் them a சைன், சிக்னல் மட்டும் கொடுங்க. யூ ஆர் நாட் ஆங்க்ரி அப்படிங்கிறது மட்டும் சொல்லுங்கள். சக்ஸஸ் உங்கள் காதல் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்குது. உங்கள் காதல் வாழ்க்கையில் சக்ஸஸ் நிச்சயம் வந்து சேரும். அதை நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ். ஹூ இஸ் இருங்க, அதை கிளாரிஃபை பண்ணிடுவோம். ஹூ இஸ் திஸ்? ஐ எம் வெயிட்டிங் ஆன் யூ டு மேக் த ஃபஸ்ட். பிரபஞ்சம் வந்து கோவமாக இருக்காங்க. இது வந்து உங்களோட பாஸ்ட் பர்சன், இல்லைனா வந்து ஒன் சைட் லவ். ஏன்னா இங்கே 5 of Cups, நீங்கள் அவங்கள விட்டு விலகி வந்துட்டீங்க. திஸ் இஸ் நாட் யுவர் மெசேஜ். நீங்கள் 10 of Pentacles நோக்கி போயிட்டுருக்கீங்க. 10 of Cups நிச்சயமாக இது உங்களை நோக்கி வர்றது வந்து உங்களுக்கு தெரியாது. இது வந்து இந்த பர்சன் வந்து உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போன பாஸ்ட் எனர்ஜி. ஸோ அவங்க வந்து காத்துட்ருக்காங்களாம். ஆனால் நீங்கள் வந்து இங்கே ஒரு புது காதலில் இருக்கீங்க. ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தாது. இது வந்து பாஸ்ட் பர்சனோட எனர்ஜி. திஸ் இஸ் நாட் திஸ் டிவைன் கவுண்டர் பார்ட் எனர்ஜி. இங்கே பார்த்தீங்கன்னா 10 of Cups and 10 of Pentacles இந்த மாதிரி கார்டு வருது ரொம்ப ரொம்ப ரேர். அதனால தான் இங்கே ட்ரூ லவ் இருக்குது. உங்களோட உண்மையான காதல் வெற்றி அடையும் அப்படிங்கிறது பிரபஞ்சம் வந்து வேறு விதங்களில் சொல்கிறாங்க. த ஃபூல், ஒரு விஷயத்தில் உங்களுக்கு புது ஆரம்பம் இல்லை. இந்த புது ஆரம்பத்தை யாராவது தடுக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னா நடக்காது. நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு புது விஷயத்துக்கு போயிட்டுருக்கீங்க. நீங்கள் முடித்த விஷயம் ஒரு பிளேயர். நீங்கள் பழசில் யாரையோ ஒருத்தங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லைனா வந்து அந்த கனெக்ஷனை முடிச்சிட்டிங்க. இட்ஸ் லைக் யூ ஹவ் எண்டட் இட். இல்லை பிரபஞ்சம் அதை முடிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த பர்சன் வந்து பல மலர் தாவர வண்டு, இட்ஸ் லைக் எ பிளேயர். அதுதான் நீங்கள் வந்து எப்போயுமே ஒரு ஆப்ஷன். நீங்கள் வந்து அந்த கட்டுப்பாடெல்லாம் சுத்தமாக உடச்சிட்டிங்க. நோ, எனக்கு அந்த மாதிரி எனர்ஜி தேவையே இல்லை. எனக்கு தேவை ஒரு உண்மையான காதல் அப்படின்னு நீங்கள் அந்த எனர்ஜி விட்டு விலகி வந்துட்டீங்க. இட்ஸ் லைக் 4 of Pentacles. நீங்கள் விலகி வந்து உங்கள் உலகத்தை செக்யூர் பண்ணிட்டீங்க. அதனால தான் பிரபஞ்சம் இந்த புது காதல், புது எனர்ஜி, இந்த நியூ பிகினிங், இது உண்மையான காதல். இந்த காதலை நீங்கள் பலனை அனுபவிப்பீங்க. நீங்கள் ரொம்ப எக்ஸாஸ்டடாக இருக்கலாம் அந்த துரோகத்தினால, உங்களுக்கு நடந்த விஷயங்கள்னால. உங்களுக்கு காதல் மேலேயே நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் பிரபஞ்சம் சொல்கிறாங்க தேவையே இல்லை, அது இனிமேல் தேவையே இல்லை. உங்கள் உழைப்பு, உங்களோட ஹார்ட் ஒர்க், உங்களோட ரியலைசேஷன், நீங்கள் ரொம்ப இன்னசென்ட் சோல். உங்களுக்கு ஒரு கெடுதல் விட பிரபஞ்சம் வந்து அனுமதிக்க மாட்டாங்க. அதை தான் அவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் இனி பாசிபிளே இல்லை. அதனால தான் இந்த எனர்ஜி வந்து இடையில உங்களை டிஸ்டர்ப் பண்ண ட்ரை பண்ணுது. பட் நீங்கள் அதை முடிச்சிட்டிங்க. என்னாலலாம் எந்த மாதிரி கன்றாவியெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி யூ ஹவ் எண்டட் இட். அதனால தான் பிரபஞ்சம் உங்களுக்கு கிஃப்ட் என்ன தர போகிறாங்க அப்படின்னா 10 of Pentacles and 10 of Cups. ஒரு உண்மையான காதல், ஒரு அழகான செல்வ செழிப்பு மிக்க அபண்டன்ஸ்னால் காசு மட்டும் இல்லை, அங்கே வந்து அழகாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். 4 of Cups, அந்த பர்சன் வந்து நீங்கள் வருவீங்கன்னு இன்னும் காத்துட்டு இருக்காங்க. அவங்களோட நிலைமை என்னென்னா இழவு காத்த கிளி தான். ஸோ பஞ்சு வெடிக்கும், நம்ம வந்து பஞ்சில் இருக்க சாப்பிட்லாம் அப்படின்னு காத்துட்ருக்க கிளி தான் இலவ மஞ்சு. ஸோ அது வந்து அது பழம் நினச்சிக்கும், காத்துட்ருக்கு. அதுதான் அது இலவு காத்த கிளி. ஸோ அந்த கிளி தான் அங்கே உட்காந்துட்ருக்கு. அந்த கிளி அது பாட்டுக்கு அது வேலையை பார்க்கட்டும். நீங்கள் உங்கள் டிவைன் கவுண்டர் பார்ட் கிட்ட ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.